இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு பொண்ணு தன்னோட முதலாளி கிட்ட பைலில் சைன் வாங்க போறாங்க. ஆனா அந்த முதலாளி சைன் போடாம இந்த பொண்ணை தப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. அதை நோட் பண்ண அந்த பொண்ணு, என்ன சார் சரியா தெரிய மாட்டேங்குதா? நான் வேணும்னா என்னோட சாலை எடுத்து வச்சிரவா? இன்னமும் சரியா தெரியலன்னா சொல்லுங்க, நான் வேணும்னா என்னோட ட்ரெஸ்ஸ கழட்டுறவான்னு கேட்கிறாள். இதெல்லாம் இவரோட பொண்டாட்டி அங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் செம டென்ஷன் ஆகி, இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா உன்னையே வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டுறாரு. அதுக்கு இந்த பொண்ணு, தப்பு பண்ண நீதான் இந்த கம்பெனியை விட்டு போகணும், நான் இல்லைன்னு சொல்றாள். அதுக்கு இவர் எழுந்து, என்னோட கம்பெனியை விட்டு என்னையவே வெளியே போக சொல்லுவியான்னு அந்த பொண்ணு அடிக்க போறாரு. உடனே இந்த ஆளோட மனைவி வந்து கன்னத்திலே பலார்னு ஒரு அறை விட்டு, ஏண்டா பொறுக்கி, நீ செஞ்சதே தப்பு, அதுல இந்த பொண்ணை வேற அடிக்க போறியா? நம்ம கம்பெனியில வேலை செய்கிற பொண்ணுங்களை அக்கா தங்கச்சியா பார்த்து பழகுடா நாயா. உங்க அம்மாவை இந்த மாதிரி நீ பாப்பியான்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரு, நான் அது மாதிரி எதுவுமே பண்ணல, இந்த பொண்ணு வேணும்னே என் மேல பழி போடுறாள்னு சொல்றாரு. எதுக்குடா இப்படி போய் சொல்ற? நீ இந்த மாதிரி நடந்துகிட்டேன்னு ஏற்கனவே 2 பொண்ணுங்க வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா நான் தான் உன் மேல இருக்க நம்பிக்கையில நம்பாமல் இருந்தேன். ஆனா இப்ப நான் என்னோட கண்ணாலே பாத்துட்டேன், உன்னை என்னோட புருஷன்னு சொல்லவே வெட்கமா இருக்குடான்னு சொல்றாங்க. உடனே இவரு, என்னோட கம்பெனில நின்னுகிட்டு என்னோட காசுல வாழ்ந்துகிட்டு என்னையவே கேவலமா பேசுறியான்னு திட்டுகிறாரு. உடனே இந்த லேடி, நீ இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, உன்ன மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கி கூட வாழ்றதை விட தனியா இருக்கிறதே மேல்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை விட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த ஆளுகிட்ட இந்த 2 பெண்களும் நடந்துகிட்ட விதம் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.